வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். கடக ராசிக்கான சிவராஜ யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். கடக ராசிக்கு சிவராஜ யோகம் எப்படி இருக்குன்னா, கடகத்தில் உச்சமாக இருப்பார். அதே 7ஆம் பார்வையில் சூரியன் இருப்பார். இந்த கிரகங்களுடைய இணைவு, ரெண்டாவது பார்வையெல்லாம் இருக்கும். அது இப்போ நமக்கு அந்த ராசியை சொன்னால் தான் புரியும். அப்படின்னால அந்த கிரக பேர்களவே நம்ம சொல்கிறோம். அது இணைவு இருக்குது. அதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ நம்ம இணைவுன்னு சொல்கிறோம், உச்சம்னு சொல்கிறோம், அதிநட்புன்னு சொல்கிறோம், மறைவுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு அதை பற்றி என்னங்கிறது தெரியாது. இப்போ நம்ம அது படிக்கிற நம்ம ஸ்கூலில் கொண்டு குழந்தைகளை விட்டு படிக்க வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருக்கும். இந்த யோகம் அந்த ராசியில் இருக்குது அப்படின்னா, சிவராஜ யோகம் இருக்குன்னா, உயர் படிப்பு படிக்கிறது, உயர்ந்த இடத்துல அவங்களுக்கு திருமணம் நடக்கிறது, வசதி வாய்ப்புகள் கிடைக்கிறது, அரசு பதவிகள் கிடைக்கிறது, அரசியல் பதவி கிடைக்கிறது, இதெல்லாம் இந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். அப்போ இதில் இந்த யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னா, எல்லாத்துக்குமே நடக்கிறதுக்கு அவங்க பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக இருக்கணும். பலம்னா என்னன்னா, எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். கிரக பாசிட்டிவ்ங்கிறது என்ன தெரியுங்களா? மக்கள் மத்தியிலையும் சரி, பொதுவாக இருந்தாலும் சரி, நம்ம அவங்க மனசில் ஆன்மீகத்தை பற்றி நம்ம பேசுகிற மாதிரி, தெய்வத்தை பற்றி யாரும் பேசாமல் இருக்க மாட்டாங்க, கிரகங்களை பற்றி பேசாமல் இருக்க மாட்டாங்க. அப்போ இவர் நல்ல மனிதர் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும், நல்ல ஒரு தான தர்மங்கள் செய்கிறாருன்னு எல்லாரும் சொல்லணும். இந்த மாதிரி எண்ணங்களை இந்த கிரகங்களை பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வசதி வாய்ப்புகளும் கூடிக்கிட்டே இருக்கும் இந்த யோகம் இருந்துச்சுன்னா. அப்போ இந்த யோகத்தை நம்ம யோகத்தை வர வைக்கிறதா இல்லை தானாக வருமா? அது பிறப்பு ஜாதகத்திலேயே அந்த அமைப்பு இருக்கும். அந்த சிவராஜ யோகங்கிறது இருக்கும். ஆனால் இதில் என்ன காரணத்தினால நமக்கு அந்த யோக செயல்பாட்டுக்கு வர்றதில்லைன்னா வரமாட்டேங்குது, நமக்கு அந்த அனுபவிக்க முடியல அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த கிரகங்கள் நமக்கு சாபமாவோ இல்லை தடையாவோ நமக்கு இருக்கும்போது நமக்கு அந்த யோகம் வேலை செய்கிறது இல்லை. சிவராஜ யோகம் நமக்கு வேலை செய்கிறது இல்லை. இந்த யோகம் இருக்கிறவங்க மேன்மேலும் வாழ்க்கையில் வளர்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த யோகத்தினால நல்ல மிகப்பெரிய ராஜ்ய வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு இந்த யோகம் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சொகுசு லைஃப்பை அனுபவிப்பாங்க கடகத்தில் இருக்கிறவங்க. ஏன்னா அது சந்திரன் இல்லைங்களா, ரொம்ப வேகமாக வாழ்க்கையில் உயரக்கூடிய வாய்ப்பு இந்த இது கொடுத்துருக்கும். ஏன்னா இந்த யோகத்துக்கு மெயினான கிரகம் சூரியனும் குருவும் தான். அப்போ இந்த 2 கிரகம் தான் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு சிவராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். அது இணைவாக இருக்கட்டும், பார்வையாக இருக்கட்டும். ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க, ஆனால் எங்கள் மைண்டில் ஓடுறது என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? எனக்கு இதுக்கு கடன் பிரச்சனை, என் பையனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, திருமணம் நடக்க மாட்டேங்குது, நிறைய போராட்டமாக லைஃபாக இருக்குது. ஆனால் நம்ம லைவில் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது, கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்குது, நடைமுறையிலலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. அது உண்மையான வாஸ்தா. அதை நம்ம ஏற்றுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஜென்ரலாகவே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வர்றதுக்குன்னா, அவங்களுக்கு பிரச்சனைக்கு உண்டான தீர்வு தான் கேட்குறாங்க. நம்ம சொன்னதவே திரும்ப திரும்ப சொல்கிறதுனால அவங்களுக்கு பலன் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் அதுக்குண்டான சொல்யூஷன் கொடுங்க சார், அதுக்குண்டான சொல்யூஷன் இருந்தால் தானே எனக்கு ஒரு ரெமெடி கிடைக்கும் அப்படிம்பாங்க. நம்ம அதுக்கான சொல்யூஷனு, அதுக்குண்டான ரெமெடி நம்மகிட்ட இருக்குது. அதை நம்ம சரி பண்ணி கொடுப்போம். இப்போ கிரகங்கள்னா கிரகங்களுடைய பாதிப்பு இருக்குன்னா என்ன கிரகத்துடைய பாதிப்பு? சரி, நார்மலாக அவங்களுக்கு இந்த கிரக கோயிலுக்கு போயிட்டு இந்த சிவராஜ யோகம் ஆக்டிவேஷன் ஆயிருமா? ஓகே, அது ஆயிரும். சார் உங்களுக்கு இந்த கிரகங்கள்னால தடை இருக்குது. எந்த கிரகம்னு எப்படின்னு சொல்கிறதுனா, இப்போ 9 கிரகங்கள் சொல்கிறோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த கிரகங்களில் நம்ம ஜாதக கட்டத்தில் எங்கே அமர்ந்திருக்குதோ, மேசத்தில் இருக்கா, ரிஷபத்தில் இருக்கா, கன்னியில் இருக்கான்னு இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒன்று சேர்ந்து இருக்கும், இல்லாட்ட தனியாக இருக்கும். இந்த சேர்ந்து இருக்க கிரகத்தோட நமக்கு பலமாக இருக்குதா அப்படின்னா, நல்லா சப்போர்ட்டாக இருக்குதா? இப்போ நீ 100 மார்க் எடுத்தால் நானும் 100 மார்க் எடுத்துகிறேன் அப்படிங்கிற சப்போர்ட்டில் இருக்குதா? இல்லை அந்த சப்போர்ட்டே இல்லாமல் அந்த கிரகம் இருக்குதா? இல்லை எதனால அந்த கிரகத்தோடைய தாக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஏன் அந்த கிரகம் சப்போர்ட் இல்லை அப்படின்னா, இப்போ நான் ராகுங்கிற கிரகம் இப்போ ராகு கூட சனி இருக்கும். இந்த கிரகம் 2 இருக்கும். சனி பாசிட்டிவாக இருக்கும், ராகு நெகட்டிவாக இருக்கும். இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த சர்ப்ப கிரகத்தை நம்ம அப்பாவோ இல்லை நம்ம அம்மாவோ நம்ம குடும்பத்திலேயோ யாரோ ஒருத்தர் தெரிஞ்சு நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது, இல்லை நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் காரில் போகும்போது அடிபட்டு இறந்துருக்கும். அதோடைய அந்த சர்ப்பத்தோடைய தாக்கம் நமக்கு சர்ப்ப தோஷமாக மாறிடும். ஓகேங்களா? சர்ப்ப தடையாகவும் மாறிடும். இப்படி அந்த கிரகங்கள் நமக்கு நம்ம ஜாதகத்திலையும் நம்ம வேலையிலையும் தடங்களாகவே இருக்குது. அது கண்ணுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சார் நம்ம நார்மலாக ஜாதகம் பார்த்துட்டு நல்லா இருக்குது, நீங்கள் இங்கே போயிட்டு வாங்க, போனால் அவங்க சரியாயிடும்போம். ஆனால் விஷயம் என்னென்னா, ஜென்ரலாகவே அந்த கிரகத்துடைய தடை நமக்கு இல்லைன்னு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும், அந்த கோச்சாரத்தில் வரும்போது சார் ராகு 6ஆம் இடத்துல இருக்கு, ராகு கேது பேச்சு ரொம்ப அருமையாக இருக்குன்னு நம்ம ராசி பலனில் சொல்லுவோம்.
ஆனால் அதில் உள்கருத்து என்னன்னா, அந்த ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கும். அப்போ அந்த ராகுவுடைய தசை வந்தால் கூட அவங்களுக்கு யோகம் செய்யாது, குருவுடைய பெயர்ச்சி வந்தாலும் அவங்களுக்கு யோகம் செய்யாது. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். 9 கிரகங்களும் நம்ம ஜாதகத்தில் சனிங்கிற கிரகம் சாபமாக இருக்கா, சூரியன்கிற கிரகம் சாபமாக இருக்கா, சாபம் வாங்கி இருக்குதா, அந்த சாபத்தை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணணும், அந்த சாப நிவர்த்தி ஆகும்போது இதே சூரியனாக இருக்கட்டும், இதே குருவாக இருக்கட்டும், இல்லை சனியாக இருக்கட்டும், உடனே யோகத்தை கொடுக்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எப்பயுமே தோசை விலகுதுன்னா, தோசை விலகுன்னு தோஷத்துக்கான கிரகம் செவ்வாய் தோஷமா, அந்த செவ்வாய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், நன்மை செய்ய கொடுக்காருங்க. அதே மாதிரி ராகு தோஷம்னா, அந்த ராகுவோடைய தோஷம் விலகுனா, அந்த ராகு தோஷம் விலகுனா, இப்போ ராகு கேது தோஷம் நம்ம சொல்கிறோம்ல, அந்த ராகு கேது தோஷம் விலகுனா திருமணம் நடக்கணும். ஏன் நடக்கலை சார்? நான் ராகு கேது தோஷத்துக்கு நான் பரிகாரம் பண்ணிட்டேன், ஆனால் நடக்க மாட்டேங்குது. என்ன காரணம்னா, நம்ம நினைப்போம் ராகு கேது தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு, ஜாதகத்தை கொடுத்தாச்சு, ஆனால் திருமணம் நடக்கலை. என்ன காரணம்னா, சனியோட பிடியில் சனியோட சாபத்தோட தொடர்பு இருக்கும், சாபங்கள் இருக்கும். அப்போ நம்ம நினைப்போம் நிவர்த்தி பண்ணிட்டா நடக்கலை அப்படிம்பாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு கிரகத்தாக நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த கிரகம் தடை ஏற்படுத்துதா, இல்லை இந்த தோஷத்தால் தான் தோஷமாக இருக்குதா, இல்லை சாபத்தோட தொடர்பு இருக்குதா? சாபம்னா முன்னோர்கள் சாபம், அதோட தொடர்பு இருக்குதா? ஏன்னா முன்னோர்கள் சாபத்துக்கு தொடர்புங்கிறது சனி கிரகம். இப்படி அந்த ஒரு பாயிண்ட்ஸ் கணக்கு இருக்கும். லைட்டாக இருக்குதா? இப்போ ஒரு நார்மலாக இருக்கிறதுக்கும் நார்மலாக இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு மாத்திரை போட்டால் தலைவலி சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி, நான் எனக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே சரியாயிருமா, அந்த கிரக கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே சரியாயிருமான்னு பார்க்கணும். அப்போ நார்மலாக இப்போ இதே ராசியில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக சார் எனக்கு இந்த மாதிரி இருக்குது சார், உங்களுக்கு ராகு தான் டிஸ்டர்பன் பண்ணுது. அப்போ ராகு நான் சரி பண்ணி நீங்கள் அந்த ராகுவோட ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ராகுவோட தாக்கம் நிவர்த்தி ஆகி அடுத்தது உங்களுக்கு அந்த திருமணம் நடத்தணும், நீங்கள் என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அது கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே அந்த காரியம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது. எப்பயுமே நமக்கு ஒரு தோஷம் இருக்குது, ஒரு கிரகங்கள் தடை இருக்குதுன்னா நம்ம கேட்டால் தான் கிரகங்கள் கொடுக்கும். இப்போ நம்ம வீட்டில் சின்ன பையனாக இருக்கிறோம், ஸ்கூலுக்கு போகும்போது சிறு வயசில் இருக்கோம், அம்மா பசிக்குதுன்னா தான் சாப்பாடு ஊட்டுவாங்க நமக்கு. அது மாதிரி தான் நம்ம பசிக்கு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி நம்ம ஊட்டுற மாதிரி இந்த கிரகங்களை நம்ம வழிபாடு பண்ணி கிரகங்கள் எனக்கு நன்மை செய்யும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது தான் கிரகங்கள் நமக்கு நன்மை செய்யும். கேட்காம எதுவும் கிடைக்காது. அதுக்காக தான் சொல்கிறது, ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம ஆய்வு பண்ணும்போது தான் தெரியும். இது பிரபஞ்சத்தில் எல்லாருமே எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் கிரகங்களுடைய ரேஸ் பவர் உலக நாடு பூரா இருக்கும். இங்கேருந்து அங்கே போனால் அங்கே இருக்காது, அங்கேருந்து இங்கே போனால் இங்கே இருக்காதுங்களா, எங்கேயுமே அந்த கிரகத்துடைய எனர்ஜி பவர் கூட தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு யோகம் நிறைய யோகம் இருக்குது. ஒரு யோகம் 2 யோகம் இல்லை, நிறையா யோகங்கள் இருக்குது. 100கணக்கான யோகங்கள் இருக்குது ஜாதகத்தில். அது எல்லா ஜாதகத்துக்குமே அந்த யோகம் இருக்குங்க. எந்த ஜாதகத்துக்கு யோகம் இல்லைன்னு இல்லை, யோகத்தை அனுபவிக்க முடியாமல் இல்லை. ஆனால் அந்த யோகத்தை சரி பண்ணுறது, அந்த யோகம் நமக்கு கிடைக்கிறதுக்கு எது தடையாக இருக்குதுன்னு பார்த்து இதுவரை யாரும் சொல்கிறது இல்லை. இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறோம், என்ன கிரகத்தினால பிடினாலும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்து அந்த தடையை நிவர்த்தி பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த காரியம் சக்ஸஸ் ஆகுது, நடந்துருது. ஆனால் நம்ம பார்த்துட்டு சொல்கிறோம், அதுக்குண்டான மெட்டீரியலே இல்லை. நீங்கள் பொதுவாக சொல்லும்போது அது எப்படி அவங்களுக்கு சரியாகும்? சரியாகாது. அப்போ அதுக்கு உதாரணம், ஒரு டாக்டரை போய் பார்க்குறோம், தலைவலிக்கு மாத்திரை கொடுத்தா தலைவலி முடிஞ்சிருது. அப்போ திரும்ப ஏதோ தொந்தரவுனா திரும்ப ஒரு உடம்பை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உடம்புல ஏதாவது தொந்தரவு இருக்குதான்னு பார்த்தா அதுக்குண்டான மெடிசனோ ஆப்ரேஷன் பண்ணும்போது அது சரியாகுது. அது மாதிரி நம்ம ஜாதகத்தில் கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய இதை நம்ம சொல்லும்போது இந்த காலத்தில் இந்த யோகம் வரும் அப்படிங்கிறது சொல்கிறது. அந்த யோகம் நமக்கு தடைபடுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்து அந்த தடையை நிவர்த்தி பண்ணும்போது நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும். எப்பயுமே தோஷங்கள் விலக விலக நமக்கான கிரகங்களுடைய தசை காலங்கள் வரும்போது யோகத்தை கொடுத்துரும். அது எந்த வயசாக இருந்தாலும் சரி, 50 வயசாக இருந்தாலும் சரி, 80 வயசாக இருந்தாலும் சரி, நம்ம கிரக தோஷங்கள் விலக விலக கிரகங்கள் யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கோச்சாரத்தில் 30 வருஷத்துக்கு ஒருக்க கிரகம் மாறுது அப்படின்னா திரும்ப அடுத்த சுற்று வரதுக்கு 30 வருஷம் ஆகும். அந்த 30 வருஷத்துக்குள்ளே அடுத்த எல்லா கிரகங்களுமே அப்படியே 5, 3, 7, 11 அப்படியே ஃபார்ம் ஆயிரும். அந்த யோகத்தை கொடுக்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் நமக்கு அந்த சாபம் விலகாமையோ தோஷத்தோடையே நம்ம போராடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பெயர்ச்சி காலம் வந்தாலும் சரி, குரு பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி, ராகு கேது பெயர்ச்சியாக இருந்தாலும், சனி பெயர்ச்சியாக இருந்தாலும், வருஷம் மாறிக்கிட்டு இருந்தாலும் அதனால எந்த ஒரு மூமெண்ட்டாகவே இல்லை. நான் சிறு வயசில் 90 வயசு வரை இன்னைக்கு வரை நான் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி கிரகங்கள் சப்போர்ட் இல்லாதனால தான்
நம்ம ஆரம்பத்துலேருந்து விடிவு காலம் வரையில் நம்ம அதிலேயே இருக்கிறோம். அதுலேருந்து வெளியில் வர முடியாமையே இருக்கிறோம். அதுதான் கிரகப்பிடிங்கிறது, அதுக்கு பேர் தான் ஜாதகங்கிறது. அப்போ ஜாதகத்தை வந்து நம்ம நம்பாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஜாதகத்தை நம்ம நம்பணும். எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குற நேயர்கள் வந்து இப்போ நம்ம திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்காம இருக்கிறது இல்லை. திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறோம், வீடு கட்டுறதுக்கு பொருத்தம் பார்க்குறோம், சுபகாரியம் நடத்துறதுக்கு பொருத்தம் பார்க்குறோம். எல்லா விஷயமும் நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம், பார்க்காம நடக்கிறது இல்லை. ஆனால் பார்க்காம நடக்கிறதுக்கு ஒருத்தர் நம்ம விரும்பிட்டோம், நமக்கு திருமணம் லவ் மேரேஜ் பண்ணுறோம், ஒருத்தவங்களை விரும்பினா நம்ம திருமணம் பண்ணிக்கிறோமா இல்லையா, அது நம்மளுடைய சொந்த விருப்பம் தானே. அதுக்கு பேர் தான் மனப்பொருத்தங்கிறது. நம்ம மனசில் இவங்க மனநிறைவாக இவங்களுக்கு பிடிச்சிருக்குனாவே கிரக சப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. ஆனால் அங்கே ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது மட்டும்தான் நம்ம அதை பற்றியே ஜாதகத்தை பற்றியோ இல்லை என்னன்னு தெரியல, கல்யாணம் முடிஞ்சு நல்லா இருந்தோம், திடீர்னு வந்தால் வீட்டில் பிரிஞ்சிருக்கோம், பிரச்சனையாக இருக்குது, என்னன்னு தெரியலன்னா அப்போ தான் நமக்கு தோணும், அட ஏதோ நடக்கும் போல இருக்குது, நம்ம ஜாதகத்தை போய் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம், பார்த்து சரி பண்ணிக்கலாம்னு தோணும். எடுத்தவனி தோணாது. இது எல்லாமே கிரக மாற்றங்கள்னால நடக்கக்கூடியது. இப்போ நீங்கள் லைவில் பார்க்குற நேயர்கள் வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய விளக்கங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு கிரகங்களுடைய காலகட்டங்கள் வந்து அவங்கவுங்களுக்கு எந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துது, எதனால அவங்களுக்கு வந்து தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ நான் கிரகங்களை பற்றி லைவாக நம்ம பேசும்போது உங்களுக்கு நான் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். என்னிடம் வந்து ஜாதகம் பார்த்து நமக்கு சரியானபடி அதுக்கு நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு ஜாதகம் பார்க்கணும், ஆன்லைனில் இருந்தாலும் சரி நேரடியாக இருந்தாலும் ஜாதகம் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் என்னுடைய கீழே இருக்க நம்பர் வந்து என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நேரில் வந்து நீங்கள் சந்தித்து அதுக்குண்டான தீர்வு கிடைக்கும், அதுக்குண்டான வழியும் கரெக்டாக கிடைக்கும். இதே மாதிரி தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.